கடவுள் என்ன? கடவுள் ஒருத்தர் கிடையவே கிடையாது. கடவுள் என்பவர்கள் ஒரு இனமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கல் போல. மனிதர்கள் என்பவர்கள் யார்? மனிதன் என்பவன் புவியில் வாழும் ஒரு இனமாகும். அதுபோல கடவுள் என்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒரு இனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. கடவுள் மனிதர்களை காப்பாற்றுவார்கள் என்பது முட்டாள்தனமான ஒன்று. மனிதனுக்கு தேவையானவற்றை மனிதனே தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் என்பது மனநம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு மட்டும் பயன்படுத்தும் ஒரு கருவி போல உபயோகப்படுத்தினால் நல்லது. இந்த உலகத்தில் நமக்கு உதவ வேண்டும் என்று எண்ணினால் நாம் உதவி கேட்க முற்படுவோம். உதவி கேட்கும் வகையானது உதவியின் தன்மையை பொறுத்து உதவி பணமாகவோ பொருளாகவோ கேட்கப்படுகிறது. அதிகப்படியான பணம் வேண்டும் என்றால் வங்கிகள் மற்றும் தனிநபர்களிடம் கேட்கிறோம். அவர்கள் பண வலிமைகள் உள்ளவர்கள், நாம் பண வலிமை இல்லாதவர்கள். அதாவது இருப்பவர் இல்லாதவர்களிடம் கேட்கின்றனர்கள். உதவி நிவர்த்தி செய்யும் போது மனிதர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் வார்த்தை சாமி, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது கடவுள் என்பவர்கள் உன்னதமாகவும் வாழ்வின் ஒப்பற்ற அங்கமாக பார்க்கப்படுகிறது. கடவுள் என்பவர்கள் யார் என்பதும் அவர்களின் கோட்பாடு என்னவென்று என்பதும் அறியாமலேயே இருக்கின்றார்கள். உதவி கேட்கும் நாமும் உதவி கேட்கப்படும் நபரும் ஒரு ஒருங்கிணைந்த தொடர்பில் உள்ளவர்கள். உதவி செய்யும் நபர் அதாவது தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி நம்முடைய உதவினை பூர்த்தி செய்ய முற்படுவார்கள். அவரால் இயன்றுவிட்டால் நமக்கு உதவியானது பூர்த்தி செய்யப்படுகிறது, அதாவது கிட்டுகிறது. அதுபோல நம் கடவுளிடம் வேண்டும் எவையேனும் முயற்சி செய்ய முற்படும் அவைகள் முயன்றுவிட்டால் பூர்த்தி செய்யப்படுகின்றது. அதுபோலவே நாம் கடவுளிடம் வேண்டும் எவையேனும் முயற்சி செய்ய முற்படும் அவைகள் முயன்றுவிட்டால் பூர்த்தி செய்யப்படுகின்றது. அதாவது தன்னுடைய வலிமையினை பயன்படுத்தி முயன்று. நீங்கள் ஒன்று கேட்கலாம், கடவுள்தானே யாவும் செய்யலாம் என்று. முன்னர் கூறிய போலவே கடவுள் என்பவர்கள் ஒரு இனம், மனிதன் போல ஒரு இனம் மட்டுமே. இவ்வுலகில் மனிதன் தன் வலிமையை பயன்படுத்தி செய்வது போல கடவுள்களும் வலிமையை பயன்படுத்தி செய்ய முற்படுகின்றார்கள். மனிதன் நமக்கு தேவையானவற்றை நாமே நடத்தி செல்ல வேண்டும். இயலாதவற்றை கடவுள்களிடம் உதவியுடன் நாமே செய்ய முற்பட வேண்டும். அதாவது 50 கிலோ எடையினை நம்மால் தூக்க இயலாத போது உதவிக்கு இன்னொரு கரம் வேண்டுவது போல மொத்த எடையினையும் கடவுள் தூக்குவார் என்று நினைக்க கூடாது. முற்றும் நன்றி.